கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். मैं खुश हूं कि दोबारा आपसे मिलने का एक अवसर मिला। சுவிசேஷ காரியத்தை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். सुसमाचार की चीजों के बारे में हम देखते आ रहे हैं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष दे। சுவிசேஷம் எப்படி செய்வதுங்கிறது இன்னொரு பாகத்தை பார்க்க போறோம். और आज और एक तरीका देखेंगे जिससे हम सुसमाचार कर सकते हैं। ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமா பார்த்துட்டு இருக்கிறோம். हर समय हम अलग-अलग तरीके से देखते आ रहे हैं। இன்னைக்கு ஒரு விதமா நம்ம பார்க்க போறோம். आज एक तरीके से हम देखेंगे। நம்ம ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். आइए हम प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा, எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से प्रार्थना करते हैं। சுவிசேஷ பணிக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். सुसमाचार सेवा के लिए अपने आप को जो बच्चे सौंप रहे हैं उन्हें तेरे हाथ में देते हैं। அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. उन्हें आशीष कीजिए प्रभु। அவங்க நல்ல ஒரு பதவியை விரும்பி இருக்கிறாங்க. वो एक अच्छे पद को उन्होंने चाहा है, அதை நீங்க ஆசீர்வதித்து தாங்க. उसे आप आशीष करके दीजिए। இந்த நாட்களில் எங்களுக்கு சுவிசேஷர்கள் தேவை தகப்பனே. इस दिनों में हमें सुसमाचारक चाहिए प्रभु। உத்தும் உண்மையுமாக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சுவிசேஷர்கள் தேவை ராஜா. सच्चे दिल से सेवा करने वाले सुसमाचारक चाहिए प्रभु। சிறு பிள்ளைகள் மத்தியில சுவிசேஷம் சொல்லணும். और छोटे बच्चों के बीच में सुसमाचार बताना है। பெண்கள் மத்தியில சுவிசேஷம் போகணும். बहनों के बीच में सुसमाचार जाना है। ஆண்கள் மத்தியில போகணும். और पुरुषों के बीच में जाना है। இது பிரபு கர்த்தாவே ஒவ்வொருத்தர் மத்தியிலும் சுவிசேஷம் பரவ வேண்டும் है அப்பா. प्रभु, हर किसी के बीच में सुसमाचार जाना है। நீங்க ஒவ்வொருத்தரையும் தட்டி எழுப்புங்க. आप हर किसी को जगाइए, ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए प्रभु। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन। हालेलुया. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இன்னைக்கு நம்ம வசனத்தை வாசித்து एक वचन को पढ़कर அதுல இருந்து எப்படி அந்த சுவிசேஷத்துக்குள்ள காரியம் அப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். उसके अंदर से सुसमाचार की चीजों को हम देखेंगे। எல்லாமே வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா सब कुछ अगर हम कलाम के अनुसार देखेंगे, அதன்படி நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா तो उसके अनुसार आप करने लगेंगे, நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். जरूर परमेश्वर आपको आशीष देगा। பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். एक वचन को पढ़ेंगे। 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம், दूसरा सामुएल का 23वां कलाम, அதுல 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். उसमें 15 वचन को पढ़ेंगे। தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, இங்க தாவீதுனுடைய ஒரு வாஞ்சையை குறித்து நம்ம பார்க்கிறோம். दाऊद के एक प्यास के बारे में हम देखते हैं। அவனுக்கு ஒரு ஆவல் வருது, वो एक इच्छा रखता है, அவனுக்கு ஒரு ரொம்ப ஒரு தாகம், அதாவது ரொம்ப ஒரு வாஞ்சை வருது. एक इच्छा है, ஒரு ஊருக்குள்ள இருக்கிற தண்ணீரை குறித்தான வாஞ்சை. एक गांव में जो पानी है उसका प्यास। அது எந்த ஊரு? वो कौन सा गांव है? பெத்லஹேம் அப்படிங்கிற ஊர்ல बेथलेहम नाम के गांव में அந்த வாசல் பக்கத்துல ஒரு கிணறு இருக்குது. उस द्वार के पास वो बावड़ी है। அந்த தண்ணி தான் அவனுக்கு குடிக்க ஆசை. उस बावड़ी के पानी को पीना ही वो इच्छा रखता है। ஆனா அங்க சம்பவங்கள் எப்படி இருக்குன்னா, लेकिन वहां के घटनाएं कैसे हैं? அந்த பெத்லஹேமுக்குள்ள நுழைய முடியாது. बेथलेहम के अंदर जा नहीं सकते। பெலிஸ்தியர்களுடைய ராணுவம் அங்க சூழ்ந்து இருக்குது. फेलिस्तियों का जो सेना है वहां पर घेरा हुआ है। அப்ப அந்த தண்ணி வேணும்னா तो यदि वो पानी चाहिए, இவங்க அதுக்குள்ள போய் சண்டை போட்டு அவங்களுக்கு தெரியாம போய் எடுத்துட்டு வரணும். वो युद्ध करके या फिर उनको न मालूम हो ऐसे जाकर लेकर आना है। அப்ப ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு காரியம் அது. एक बड़ी समस्या वाली बात है। இன்னைக்கு இதுல இருந்து நம்ம சுவிசேஷம் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். आज इसमें से हम देखेंगे कि सुसमाचार कैसे करना है। பாருங்க, முதல் காரியம் என்ன அப்படின்னா, सबसे पहले क्या है? தாவீதுக்குள்ள ஒரு வாஞ்சை, दाऊद के अंदर एक प्यास, ஒரு ஊரை பற்றின ஒரு வாஞ்சை, एक गांव के प्रति एक प्यास, அந்த ஊருக்குள்ள இருக்கிற தண்ணி குறித்தான ஒரு தாகம், ये उस गांव के अंदर जो पानी है उसके ऊपर एक प्यास। இன்னைக்கு சுவிசேஷகனா நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது, आज हम अपने आप को सुसमाचारक के रूप में जब सोच तोपते हैं, நம்மளுக்கு இதே போல ஒரு வாஞ்சை வரணும். ऐसे ही प्यास हमारे अंदर होना ஒரு चाहिए। ஊரை குறித்தான ஒரு வாஞ்சை, एक गांव के प्रति एक प्यास, ஒரு ஊரை குறித்தான ஒரு தாகம், एक गांव के प्रति एक प्यास होना चाहिए। அங்க இருக்கிற ஜனங்களை குறித்தான ஒரு தாகம். वहां पर जो लोग हैं उनके ऊपर एक पसंद होना चाहिए। தண்ணீர் அப்படின்னு சொன்னாலே पानी जब बोलते हैं அது ஜனங்களையும் குறிக்கும். वो लोगों को भी बताता है, ஏன்னா வேதம் சொல்லுது, क्योंकि कलाम कहता है, வெளிப்படுத்தின 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிப்போமானால்,
प्रकाशित वाक्य 17वां अध्याय 15वां वचन अगर पढ़ेंगे तो அதுல வேதம் சொல்லுது, उसमें कलाम कहता है, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே. उस वेश्या जो बैठी है उस पानियों को तूने देखा। அந்த वचனத்தை நம்ம வாசிக்கலாம். उस वचन को हम पढ़ेंगे। பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, அந்த தண்ணீர் யாரை குறிக்குது? वो पानी किसे बताता है? ஜனங்களை குறிக்கி, लोगों को, கூட்டங்களை குறிக்குது, झुंड को, பாஷைகளை குறிக்குது. भाषाओं को। இப்படி இந்த தண்ணீர் ஜனங்களை குறிக்குதை நம்ம பார்க்கிறோம். ये पानी जो है लोगों को दर्शाता है, ये हम देखते हैं। இந்த தாவீதுக்குள்ள ஒரு தாகம் வந்தது. दाऊद के अंदर एक प्यास थी। என்ன தாகம்? कैसा प्यास? ஒரு ஊருக்குள்ள இருக்கிற தண்ணீரை குறித்தான ஒரு தாகம். एक गांव के अंदर जो पानी है उसके प्रति प्यास। இன்னைக்கு இந்த முதல் காரியம் நம்மட்ட காணப்படணும். ये सबसे पहले चीज हमें हमारे अंदर दिखाई देना ஒரு चाहिए। சுவிசேஷகன் அப்படினா एक सुसमाचारक होने से அவங்களுக்கு ஒரு ஊரை குறித்தான ஒரு தாகம் வரணும். एक गांव के प्रति प्यास होना है। ஒரு ஊரை குறித்தான ஒரு பாரம் வரணும். एक गांव के प्रति एक बोझ आना है। அந்த ஊருக்குள்ள இருக்கிற தண்ணீரை குறித்தான ஒரு தாகம் இருக்கணும். गांव के अंदर जो पानी है उसके प्रति एक प्यास होना है। அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களை குறித்தான ஒரு வாஞ்சை இருக்கணும். उस गांव के अंदर जो लोग हैं उसके ऊपर एक प्यास होना है। அவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும். वो कैसे भी उद्धार पाना है। அவங்க எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும். वो कैसे भी आशीष पाना है। இப்படி ஒரு வாஞ்சை ஒரு சுவிசேஷனுக்குள்ள வரும். ऐसा एक प्यास एक सुसमाचारक के अंदर आना है। இன்னைக்கு உங்களுக்கு எந்த வாஞ்சை இருக்குது? आज आपके अंदर क्या प्यास है? உங்களுக்கு எந்த ஊரை குறித்தான வாஞ்சை இருக்குது? किस गांव के प्रति प्यास है? சிலவங்களுக்கு அவங்க கிராமத்து குறித்தான வாஞ்சை இருக்கும். कुछ लोगों को अपने गांव के प्रति प्यास होगा। எங்க ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் யெகோஷுவாவை கண்டுகொள்ளணும். मेरे सारे गांव के लोग यहोशुआ को जानना है। நான் இருக்கிற இந்த ஊர்ல ஜனங்கள் கண்டுகொள்ளணும். मैं जिस जगह में रहता हूं वहां पर लोग जानना है। இப்படி ஒரு ஊரை குறித்தான ஒரு வாஞ்சை அவங்களுக்குள்ள இருக்கும். तो एक गांव के बारे में प्यास आपके अंदर होगा। சில நேரம் நிறைய பேர் சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. कुछ समय बहुत सारे लोगों के मुंह से आपने सुना होगा, கர்த்தர் எனக்கு சொப்பனத்துல இந்த ஊருக்கு போக சொல்லி சொன்னார். परमेश्वर मुझे स्वप्न के अंदर कहा कि इस गांव में जा। ஒரு ஊரை பற்றி அவர் சொல்லுவார். एक गांव के बारे में कहेगा। அந்த ஊரை குறித்தான ஒரு வாஞ்சை வரும். उस गांव के प्रति एक प्यास आएगी। அதுதான் ஒரு சுவிசேஷகன் பண்ணக்கூடிய காரியம். वही एक सुसमाचारक का काम है। இன்னைக்கு இந்த வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்குதா? आज ये प्यास आपके अंदर है क्या? இந்த தாகம் இருக்குதா? ये प्यास है क्या? இந்த பாரம் நம்ம மேல இருக்குதா? ये बोझ है क्या? அந்த கிராமத்தை குறித்தான ஒரு நோக்கம் இருக்கணும். उस गांव के बारे में एक विचार होना चाहिए। தாவீது தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொன்னா, दाऊद अपने लोगों को देखकर कहा, எனக்கு அந்த தண்ணி வேணும். मुझे वो पानी चाहिए। யார் எனக்காக அங்க பெத்லெஹேம்க்குள்ள போய் தண்ணி கொண்டு வருவா? मेरे लिए कौन जाकर बेथलेहम से पानी लाएगा? இன்னைக்கு அதே போல आज वैसे ही தாவீதின் குமாரனாகிய யெகோஷுவா, दाऊद का पुत्र यहोशुआ, அவருக்குள்ள ஒரு வாஞ்சை, उसके अंदर एक प्यास, ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். लोग उद्धार पाना है। யார் அந்த ஊருக்குள்ள போய் ஜனங்களை மீட்டு கொண்டு வருவா? कौन उस शहर में जाकर लोगों को उद्धार के अंदर लाएगा? இந்த தாவீது பாருங்க, ஒரு அருமையான ஒரு சம்பவம். இந்த சம்பவம் देखिए बहुत ही अच्छी घटना है ये। இந்த சம்பவத்துல इस घटना के अंदर இன்னைக்கு உங்களுடைய சுவிசேஷ பாதையை கொஞ்சம் பார்க்கணும். நீங்க आपने सुसमाचार के मार्ग को देखना ஒரு है। சுவிசேஷனுக்கு முதல்ல வாஞ்சை வரணும். एक सुसमाचार को पहले तो दिलचस्प होना அந்த है। கிராமத்தை குறித்தான ஒரு பாரம் இருக்கணும். एक गांव के बारे में एक दिलचस्पी आनी है। இன்னைக்கு உங்களுடைய சிந்தனையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. अपने विचार को सोच कर देखिए। உங்களை பரிசோதித்து பாருங்க. अपने आप को परख कर देखिए। உங்களுக்கு ஏதாவது கிராமத்தை குறித்தான பாரம் இருக்குதா? क्या कोई शहर के बारे में आप दिलचस्प रखते हैं? கண்டிப்பா அது வரணும். जरूर आना है, இல்லாட்டி ஊழியத்தை செய்ய முடியாது. नहीं तो आप सेवा नहीं कर सकते। இத சொன்ன உடனே, ये बोलते ही, தாவீது இந்த காரியத்தை சொன்ன உடனே, दाऊद ये चीज को बोलते ही, அவனுடைய ஜனங்கள்ல ஒரு 3 பேர், उनके लोगों में से 3 लोग, அவங்க யாராம்? பராக்கிரமசாலிகள். वो बलवान लोग हैं। பாருங்க 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம், दूसरा शमूएल 23वां अध्याय அதுல 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 16वें वचन को पढ़ेंगे। அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு. இங்க வேதம் சொல்லுது, कलाम कहती है 3 பராக்கிரமசாலிகள். 3 वीर। அப்போ சுவிசேஷம் பண்ணும்போது நீங்க யாரா இருக்கணும்? तो सुसमाचार करते समय आप क्या होना चाहिए? நீங்க பராக்கிரமசாலிகளா இருக்கணும். आप एक वीर होना चाहिए। அவங்க
துணிந்து புகுறாங்க. वो बिंदास जाते हैं, அவங்களுக்குள்ள பயம் இல்ல. उनके अंदर डर ही नहीं। சுவிசேஷம் சொல்ல போகும்போது, और सुसमाचार देते समय, சுவிசேஷ பணிக்காக நீங்க போகும்போது सुसमाचार के काम के लिए जाते समय எந்த பயமும் இருக்க கூடாது. कोई भी डर नहीं होना चाहिए, எந்த ஒரு திகிலும் இருக்க கூடாது. कोई भी भय नहीं होना चाहिए, துணிவு இருக்கணும். और बिंदास होना चाहिए। நீங்க பராக்கிரமசாலிகளா இருக்கணும். आप वीर होना चाहिए। எப்படி பராக்கிரமசாலி? किस प्रकार के वीर? ஜெபத்துல வீரர்களா காணப்படணும். प्रार्थना के अंदर वीर होना चाहिए, ஜெப வீரர்களா இருக்கணும். प्रार्थना के अंदर वीर होना चाहिए। ஒரு சுவிசேஷனுடைய வாழ்க்கையில एक सुसमाचारक के जीवन के अंदर ஜெப வாழ்க்கை வேணும். प्रार्थना ही जीवन चाहिए। ஜெப வாழ்க்கை இல்லாம यदि प्रार्थना नहीं है तो நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. आप कुछ नहीं कर सकते। நம்மளுக்கு எல்லாமே ஜெபம்தான். हमारे लिए सब कुछ प्रार्थना है। ஜெபம்னா என்னது? प्रार्थना क्या है? நீங்க யெகோஷுவாட்ட விண்ணப்பம் வைக்கிறீங்க. आप यहोशुआ के पास विनती रखते हो, அவரோடு விண்ணப்பத்தின் வழியா நீங்க பேசுறீங்க. और उसके पास आप विनती के द्वारा आप बात करते हो। யெகோஷுவா சொன்னார்ல, यहोशुआ ने कहा, தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், अपने शिष्यों से कहा, ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? एक घंटा तो भी तुम जागना नहीं है क्या? நீங்க சோதனைக்குட்படாதபடிக்கு तुम परीक्षा में न जाने के लिए ஒரு மணி நேரமாவது விழித்திருக்கணும். एक घंटा तो भी आपको जागना है। சுவிசேஷ பணிக்குள்ள போகும்போது सुसमाचार के सेवा के अंदर जाते நீங்க समय சோதனைக்குட்படாதபடிக்கு तुम परीक्षा में न हो, इसके लिए நீங்க ஒரு மணி நேரமாவது விழித்திருக்கணும். एक घंटा तो भी जागना है। ஒரு மணி நேரம் ஜெபமாவது வேணும். एक घंटे का प्रार्थना चाहिए। இது மினிமம் ஜெபம். ये कम से कम प्रार्थना है। இந்த மினிமம் ஜெபம் நம்மளுக்கு தேவை. ये कम से कम प्रार्थना चाहिए। நம்ம எப்படி செய்றோம்னு பாருங்க. हम क्या करते हैं இந்த देखिए, ஒரு மணி நேரத்தை इस एक घंटे को 15 நிமிஷம் 15 நிமிஷம் 15 நிமிஷம் 15 நிமிஷம் மாத்த கூடாது. ये 15 मिनट में उसको अलग अलग नहीं करना है। அது 15 நிமிஷம் பிரதர் காலையில 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். भाई मैं सुबह में 15 मिनट प्रार्थना करता हूँ, மத்தியானம் 15 நிமிஷம், दोपहर में 15 मिनट, சாயங்காலம் 15 நிமிஷம், और शाम को 15 मिनट, ராத்திரி தூங்கும்போது 15 நிமிஷம். और रात को सोते समय 15 मिनट। கரெக்ட்டா ஒரு மணி நேரம் ஆயிட்டு பிரதர். और सही तरीके से एक घंटा हो गया भाई, அப்படி கர்த்தர் சொல்லல. ऐसा नहीं बोला है ஒரு परमेश्वर மணி ने। நேரம் விழித்திருக்கணும். और एक घंटा जागना है। அந்த ஜெபம் கர்த்தர் விரும்புகிறார். उस प्रार्थना को परमेश्वर चाहता है। எதுக்காக விரும்புறார்? किस लिए चाहता है? நீங்க ஒரு கிராமத்துக்குள்ள போக போறீங்க. तुम एक शहर के अंदर जाने वाले हो, நீங்க ஒரு ஊருக்குள்ள போக போறீங்க. एक शहर के अंदर जाने वाले हो। அந்த ஊருக்குள்ள போகும்போது उस गांव के अंदर जाते समय நீங்க பராக்கிரமசாலிகளா இருக்கணும். आप वीर होना चाहिए। எப்படி பராக்கிரமம்? कैसा वीर? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது पवित्र आत्मा जब आपके अंदर நீங்க आएगा பராக்கிரமசாலிகளா இருப்பீங்க. तुम वीर हो जाओगे। பாருங்க, சிம்சோன் ஒண்ணுமே கிடையாது. सिमसोन कुछ भी नहीं, ஆனா எப்போ அவன்கிட்ட பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கிச்சோ, लेकिन जब पवित्र आत्मा का अभिषेक उतरी, சிங்கத்தின் வாயை கிழித்தான். वो सिंह के मुंह को फाड़ दिया, 1000 பேரை கழுதையின் தாடை எலும்ப வச்சு முறித்தான். हजारों को गधे के हड्डी से उसने मार गिराया। இந்த பலன் எங்க இருந்து வந்தது? ये बल कहां से आया? இந்த வீரம் எங்க இருந்து வந்தது? ये वीर कैसे उत्पन्न हुआ? பரிசுத்தாவின் அபிஷேகம். पवित्र आत्मा का अभिषेक। பாருங்க, இந்த முதலாவது காரியம் அந்த தாகம் நம்மட்ட வேணும். सबसे पहले प्यास होना है, இரண்டாவது நீங்க பலசாலிகளா और இருக்கணும். दूसरा वीर होना है। ஏன் தெரியுமா? क्यों? இவங்க இந்த கிராமத்துக்குள்ள போகும்போது इस शहर में जाते ही அங்க பெலிஸ்தீனுடைய வீரர்கள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. फिलिस्तियों के वीर वहां पर हैं। அவங்க எல்லாரும் அங்க டென்ட் போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. वो सभी लोग वहां पर तंबू बांधकर बैठे हैं। இவங்க வழியா அங்க போகணும். इनके सामने से जाना है। பயந்துட்டு போனா அங்க வேலை ஆகாது. वो डर के जाएंगे तो वहां कुछ काम नहीं आएगा। துணிச்சல் வேணும். वहां पर धैर्य आना चाहिए। துணிச்சல் இல்லாம, बिंदासगिरी नहीं होगा, தைரியம் இல்லாம अगर धैर्य नहीं है तो நீங்க சுவிசேஷ ஊழியத்தை செய்ய முடியாது. सुसमाचार के सेवा को नहीं कर சோ सकते। முதல் காரியம் உங்களுக்கு வாஞ்சை இருக்கணும். सबसे पहले आपके अंदर प्यास होना, இரண்டாவது நீங்க வீரர்களா இருக்கணும். और दूसरा वीर होना चाहिए, மூணாவது தைரியம் உங்ககிட்ட और இருக்கணும். तीसरा आपके अंदर धैर्य होना है। இன்னைக்கு இந்த தைரியம் நம்மகிட்ட இருக்குதா? आज ये धैर्य है क्या? நம்ம கர்த்தருக்காக எப்படி இருக்கிறோம் हम சிந்திச்சு परमेश्वर பாருங்க. के लिए कैसे हैं सोच कर देखिए। சிலவங்க எல்லார்ட்டையும் கேட்பாங்க, बहुत सारे लोग पूछते हैं, நானும் பேர் கொடுக்கட்டா? मैं भी नाम दूं क्या? நானும் சுவிசேஷம் போலாமா? क्या मैं सुसमाचार के लिए जाऊं? யார்ட்டையும் கேட்க வேண்டியது இல்ல. किसी के पास नहीं पूछना நீங்க है, கர்த்தருக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். आप परमेश्वर को ही जवाब देना உங்க है। மனசுல அந்த வாஞ்சை இருக்குதா? यदि आपके मन के अंदर वो प्यास है तो, ஒரு கிராமத்தை குறித்தான வாஞ்சை இருக்குதா? एक गांव के बारे में दिलचस्प है கர்த்தர் तो உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष देगा। கொஞ்ச நாளைக்கு முந்தி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. कुछ दिन पहले एक फोन आया था, பிரதர் நாங்க இந்த இடத்துக்கு நாங்க போக போறோம். भाई इस जगह में हम जाने वाले இந்த हैं, ஊருக்கு நாங்க போக போறோம் சுவிசேஷத்துக்கு. इस गांव में सुसमाचार के लिए जा அது रहे हैं। குறிச்சான பாரம் அவங்ககிட்ட இருந்தது. उसके बारे में बोझ उनके अंदर பல था, நாளா பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. बहुत दिन से बोल रहे थे। அந்த ஊருக்குள்ள இருக்க ஜனங்கள் யெகோஷுவாவை கண்டு
கொள்ளணும். उस गांव के लोग यहोशुआ को जानना है। அவன் சொன்னாங்க நாங்க போறோம் பிரதர், और उन्होंने कहा मैं हम लोग जाने वाले हैं भाई, எங்களுக்காக ஜெபிங்க, हमारे लिए प्रार्थना நாங்க कीजिए, 2 பேர் போக போறோம். हम 2 जन जाएंगे। அதுக்கப்புறம் நீங்க நவம்பர் மாசம் நீங்க எங்க கூட வாங்க. उसके बाद नवंबर महीने में आप हमारे साथ आइए। பாருங்க எப்படி ஒரு வாஞ்சை பாருங்க அவங்களுக்குள்ள. देखिए उनके अंदर कैसा प्यास है। இந்த வாஞ்சை நமக்குள்ள வரணும். ये प्यास हमारे अंदर आना है। பாருங்க வேதம் சொல்லுது, ये कलाम कहती है முதல்ல இந்த கிராமத்து குறித்தான ஒரு வாஞ்சை, सबसे पहले वो गांव के बारे में दिलचस्प, அடுத்தது அவங்க வீரர்களா இருக்கணும், उसके बाद वो वीर होना है, அடுத்து துணிச்சல் இருக்கணும். और अगला उनके अंदर बिंदासपन होना ஏன் चाहिए। துணிச்சல்? क्यों बिंदास होना है? ஏன்னா பெலிஸ்திய ஜனங்கள் வீரர்கள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. क्योंकि फेलिसी लोग जो है वो जो वीर लोग हैं वहां पर बैठे हैं। ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் हर एक गांव के अंदर ஒரு பிசாசின் அதிபதி அங்க இருப்பான். एक शैतान का अधिपति होगा। இவன் உங்களுக்கு ஈஸியா உள்ள விட்டுருவான்னு நினைக்கீங்களோ? वो आसानी से आपको छोड़ेगा क्या? அங்க இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு போயிருவீங்கன்ற அவனுக்கு பயம் இருக்காது? उन लोगों को आप ले जाओगे करके डरेगा नहीं? நான் இத பார்த்திருக்கிறேன். मैंने इसे देखा है। கிராமத்துக்குள்ள ஊழியத்துக்கு போகும்போது गांव के अंदर सेवा करते समय அந்த கிராமத்துல இருக்கிற பிசாசு தடை பண்ணும். उस गांव का शैतान जो है रुकाएगा, உங்களை போவிடாதபடி பல காரியங்கள் பண்ணும். आपको जाने नहीं देगा, ऐसे बहुत सारे रुकावट को लाएगा। நீங்க அங்க உள்ள போகும்போது आप अंदर जाते ही அப்பதான் கால் வலிக்கும், तब ही हाथ पैर दुखेगा। நீங்க உள்ள போகும்போது आप अंदर जाते ही அப்பதான் ஒரு போன் வரும், तभी एक फोन आएगा, பிரதர் இப்படி ஆயி போச்சு, भाई ऐसे हो चुका है, நீங்க சீக்கிரம் வாங்க, अब जल्दी आओ। உள்ள நுழையும் போதுதான் எல்லாம் நடக்கும். सब अंदर घुसते समय ही होगा, அப்ப நீங்க சுதாரிச்சுக்கிடணும். तब आप सुधर जाना है। நீங்க ஒரு வீரனா இருந்தால் यदि आप एक वीर है तो அந்த பெலிஸ்திய சேனையை, उस फेलिसी सेना को, அந்த பிசாசின் சேனையை उस शैतान की सेना को நீங்க முறியடிக்கக்கூடிய பலம் உங்ககிட்ட வேணும். तोड़ने का सामर्थ आपके पास होना பாருங்க है। மார்க் எழுதின சுவிசேஷம் मार्कुस का किताब 3ஆம் அதிகாரம் 3 अध्याय 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 27वें वचन को हम पढ़ेंगे। பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானாகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். பாருங்க யெகோஷுவா அந்த வார்த்தை சொல்றார். देखिए यहोशुआ ये शब्द कहता है, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய वो बलवान को पहले जब तक बांधते नहीं அவனுடைய வீட்டை சூறையாட முடியாது. उसके घर को लूट नहीं सकते। நீங்க அந்த அந்த ஒரு கிராமத்துக்குள்ள போறீங்க, आप एक शहर के अंदर जाते हो பிசாசு சொல்லுவான் இது ஏன் வீடு ஏன் இலாக்கா, और शैतान कहेगा कि ये मेरा इलाका है, இது என்னுடைய டெரிட்டரி, ये मेरा इलाका है, நீ உள்ள வரக்கூடாது. वो अंदर नहीं आना। ஆனா நீங்க பலவானா இருக்கணும். लेकिन आप बलवान रहना है। நீங்க பலவானா இருந்தாதான் आप बलवान रहेंगे तो அந்த பலவானை கட்ட முடியும். उस बलवान को बांध सकते हैं। அந்த பிசாசை நீங்க கட்டணும். उस शैतान को अब बांधना है। பிசாசின் அதிகாரத்தை கட்டுங்க. उस शैतान के अधिकार को बांधना है। பிசாசினுடைய செயல்பாடை கட்டி போடுங்க. शैतान के क्रियाओं को बांधिए। அப்படி கட்டின பிறகு ऐसे बांधने के बाद அதுக்கு பிறகுதான் அவனுடைய வீட்டை நீங்க கொள்ளையடிக்க முடியும். उसके बाद ही उसके घर को लूट सकते அந்த हैं। கிராமத்துக்குள்ள போய் उस गांव के अंदर जाकर அங்குள்ள ஜனங்களை கர்த்தருக்காக நீங்க கொண்டு வர முடியும். उस गांव के लोगों को आप परमेश्वर के लिए आप ला सकते हैं। சோ நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்குது? तो आप क्या करना है? பலவானை கட்ட வேண்டி இருக்குது. बलवान को बांधना है। அங்குள்ள பிசாசின் அதிகாரத்தை முறியடிக்க வேண்டி वहां के இருக்குது. शैतान के अधिकार को तोड़ना है। இந்த காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை इन கொடுத்திருக்கிறார். चीजों को करने के लिए परमेश्वर ने अधिकार दिया है। சகல அசுத்தாவிகளை துரத்துறதுக்கு सारे अशुद्ध आत्माओं को भगाने के கர்த்தர் लिए உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने आपको अधिकार दिया है। ஏன் நீங்க பயன்படுத்த கூடாது? क्यों उसे इस्तेमाल नहीं करना? பயன்படுத்துங்க. उसे इस्तेमाल कीजिए। தைரியமா பயன்படுத்துங்க. धैर्य के साथ इस्तेमाल कीजिए। உங்களுக்கு ஆவியின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். आपको आत्मा का तलवार को दिया है। வார்த்தையின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். वचन के तलवार को दिया है। அந்த வார்த்தையினால் வெல்லுங்க அத. उस वचन से उसे जीतिए। பாருங்க அந்த பலவானை நீங்க கட்டி ஆகணும். वो बलवान को बांधना ही है। சோ முதல் காரியம் सबसे पहले நீங்க அந்த கிராமத்து மேல ஒரு வாஞ்சை வரணும். उस गांव के ऊपर एक दिलचस्पी आना है। இரண்டாவது காரியம் दूसरा நீங்க பலவானா இருக்கணும். आप वीर होना है। மூன்றாவது காரியம் और तीसरा தைரியம் வேணும். धैर्य होना है। நாலாவது காரியம் चौथा நீங்க பலவான முதல்ல கட்டி ஆகணும். उस बलवान को बांधना है। அத கட்டின பிறகு उसे बांधने के बाद பாருங்க மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். दोबारा उस वचन को पढ़ेंगे। 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் दूसरा सामुएल का 23वां अध्याय அதுல 16ஆம் வசனத்தை வாசிப்போம். 16वें वचन को पढ़ेंगे। அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுகவாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தர்க்கென்று ஊற்றி போட்டு
பாருங்க அடுத்தது அவங்க என்ன செய்றாங்க பாருங்க. और अगला वो क्या करते हैं, இந்த பலவானை இப்ப எல்லா அந்த பெலிஸ்தேயர்கள தாண்டி போய் वो सारे फिलिस्तियों को पार करके அடுத்தது பெத்லெஹேமின் கிணத்துல போய் தண்ணீரை மோண்டு கொள்றாங்க. वो बेथलेहम के बावड़ी के अंदर जाकर वो पानी को लेते சோ हैं। பலவானை கட்டினாதா अगर बलवान को बांधेंगे அங்க இருக்கிற ஜனங்களை நீங்க எடுத்துட்டு வர முடியும். उस जगह के लोगों को आप निकाल सकते हो। இன்னைக்கு எப்படி நீங்க ஊழியத்தை செய்றீங்க? आज आपका सेवा कैसा है? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம். ये सब चीज एक महत्वपूर्ण चीज है। உங்க சுவிசேஷ பணியில आपके सुसमाचार की सेवा के இதெல்லாம் अंदर ஒண்ணா சேர்ந்து வரும். ये सारा चीज एक साथ में आएगा। நீங்க பலவானை கட்டுங்க. आप बलवान को बांधिए। ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போறீங்கன்னா एक घर में आप प्रार्थना के लिए जाते हैं அந்த तो வீட்டுக்கு மேல இருக்கிற அந்த அதிகாரை கட்டுங்க. उस घर के ऊपर जो अधिकार है उसे बांधिए। அந்த பிசாசின் அதிகாரத்தை கட்டுங்க. उस शैतान के अधिकार को बांधिए, அவனை முறியடிங்க. उसे तोड़ दीजिए। அப்பதான் அந்த குடும்பத்தை நீங்க கர்த்தருக்கு கொண்டு வர முடியும். तब ही उस परिवार को आप परमेश्वर के अंदर ले आ सकते அந்த हैं। மூன்று பராக்கிரமசாலிகளும் वो तीनों बलवान அந்த கிணத்திலிருந்து தண்ணீரை மோண்டு उस बावड़ी से पानी लेकर யார்கிட்ட கொண்டு வந்தாங்க? किसके पास ले आए? அடுத்து தாவீதுட்ட கொண்டு போய் கொடுக்கணும். दाऊद के पास जाकर देना है। தாவீதுட்ட கொண்டு போய் கொடுக்கணும். दाऊद के पास देना है। தாவீதின் குமாரனாகிய யெகோஷுவாட்ட கொண்டு போய் दाऊद கொடுக்கணும். का पुत्र यहोशुआ के पास देना है। அவர் என்ன செய்வார்? वो क्या करेगा? கர்த்தருக்காக கொடுக்கிறார். परमेश्वर के लिए देता है। அவங்க கர்த்தருக்குரியவங்க. वो परमेश्वर के लोग They हैं। will be blessed. वो लोग आशीषमय அந்த होंगे। ஜனங்கள் वो ஆசீர்வதிக்கப்படுவாங்க. लोग आशीषमय होंगे। கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்க மேல வந்து परमेश्वर இறங்கும். का आशीष उनके अंदर उतरेगा। இன்னைக்கு இதுதான் சுவிசேஷ வேலை. आज यही सुसमाचार का काम முதல் है। காரியம் पहला चीज, அந்த ஒரு கிராமத்து மேல உங்களுக்கு வாஞ்ச வரணும். उस गांव के अंदर आपको एक दिलचस्प आना है। அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்ங்கற பாரம் உங்களுக்குள்ள இருக்கணும். वो लोग उद्धार पाना है, ये बोझ आना है। அவங்கள குறித்தான ஒரு தாகம் இருக்கணும். उनके ऊपर एक प्यास आना है। இரண்டாவது காரியம், और दूसरा, நீங்க பலவானா இருக்கணும். आप वीर होना है। அப்பதான் பலவானை நீங்க முந்தி கட்ட முடியும். तब ही वीर को आप बांध सकते हो। தைரியத்தோட நீங்க உள்ள और நுழையணும். धैर्य के साथ अंदर जाना है। மூணாவது காரியம் தைரியம். तीसरा चीज धैर्य। நாலாவது பலவானை கட்டுங்க. और चौथा जो है बलवान को बांधो। அஞ்சாவது அந்த ஜனங்களை நீங்க கர்த்தர்ட்ட கொண்டு வரணும். और पांचवा उन लोगों को परमेश्वर के अंदर लाना है। அந்த கர்த்தர்ட்ட கொண்டு வரும்போது परमेश्वर के पास लाते समय அந்த தண்ணீர் பிளெஸிங்கா மாறிடும். वो पानी जो है आशीषमय होगा। அதுக்கு அந்த பெத்லெஹேமுக்குள்ள இருந்த தண்ணி தான். वो बेथलेहम के अंदर का पानी है। ஆனா தாவீதுக்கு குமாரன்ட்ட வரும்போது, लेकिन दाऊद के पुत्र के पास जब आता है, யெகோஷுவா கையில வரும்போது यहोशुआ के हाथ में आते समय அவர் அதை கர்த்தருக்காக அதை செலுத்துறார். उसे परमेश्वर के लिए वो सौंप அது देता ஒரு है। பிளெஸிங் ஆக மாறிடும். वो एक आशीष बन जाता அந்த है। ஜனங்கள் அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா वो காணப்படுவாங்க. लोग आशीष पाए हुए लोग இந்த दिखेंगे। சுவிசேஷத்தை நம்ம செய்ய முடியுமா? ये सुसमाचार को हम कर सकते हैं ஒன்ஸ் क्या? அகைன் நான் சொல்றேன் பாருங்க. दोबारा मैं कहता हूँ, ஒரு கிராமத்தை குறித்தான ஒரு வாஞ்ச வரணும். एक शहर के बारे में, एक गांव के बारे में दिलचस्पी होना है। நீங்க பலவானா இருக்கணும். अब बलवान होना है। பிரேயர் லைஃப் வேணும். प्रार्थना का जीवन चाहिए। தைரியம் வேணும். धैर्य चाहिए। பலவான முந்தி கட்டுங்க. पहले बलवान को बांधिए அடுத்தது ஜனங்களை கர்த்தருக்கு கொண்டு और வாருங்க. अगला परमेश्वर, लोगों को परमेश्वर के पास लाइए। இந்த காரியம் நம்ம செய்ய முடியுமா? इन चीजों को कर सकते हैं क्या? இதுதான் ஒரு சுவிசேஷ பணி. यही एक सुसमाचार இது के எல்லாமே काम है। வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு ये இருக்கோம். सारी चीजों को हम कलाम के अनुसार देख रहे பாருங்க हैं। இன்னொரு தடவை அந்த வசனத்தை வாசிக்கலாம். दोबारा उस वचन को हम पढ़ेंगे। மார்க் எழுதின சுவிசேஷம் मार्कुस का किताब 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 3 अध्याय 27वां वचन। பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானையில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, அந்த பலவானை கட்டினால் ஒழிய उस बलवान को जब तक आप बांधते नहीं, கட்டினானையாகில் अगर बांधेगा तो அப்போ அவனுடைய வீட்டை கொள்ளையடிக்க முடியும். उसके घर को लूट सकता है। இப்போ ஒரு கிராமத்துல போய் ஜனங்களுக்காக கர்த்தர்ட்ட கொண்டு வரணும்னா अगर एक गांव में जाकर लोगों को मसीह के अंदर लाना है तो பலவானை கட்டுங்க. उस बलवान को बांधिए। கர்த்தருடைய நாமத்துல ஜெபிங்க. परमेश्वर के नाम से प्रार्थना कीजिए। அந்த ஜெபத்துல கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். उस प्रार्थना में परमेश्वर जरूर आशीष देगा। கோலியாத்தை போல பெலிஸ்தீன் வந்தாலும் சரி, वो गोलियात के मानित फिलिस्ती आए तो भी ஒரு கல்லு போதும் एक पत्थर काफी है அவனை முறியடிக்கிறதுக்கு. उसे मार गिराने के உங்க लिए। கையில கர்த்தருடைய நாமத்தினால போங்க. आपके हाथ में जो परमेश्वर का नाम है उससे जाइए। அன்னைக்கு கோலியாத் வந்து நிக்கும்போது उस समय गोलियात जब आया था, சவுல்ட்ட எத்தனையோ பயிற்சி பெற்ற போர் வீரர்கள் இருந்தாங்க. सॉल के पास बहुत सारे विद्वान वीर लोग थे, ஆனா தாவீதோ लेकिन दाऊद கர்த்தரால் பயிற்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். वो परमेश्वर से अभ्यास को पाया हुआ व्यक्ति ஒரு था। சின்ன கல்லை வச்சு ஜெயிச்சிட்டு போயிட்டான். एक पत्थर से वो जीत लिया। ஏன்னா கல்லு வீசும்போது என்ன சொன்னா? क्योंकि पत्थर फेंकते समय उसने क्या कहा? கர்த்தருடைய நாமத்தை
நாமத்துல உன்னை ஜெயிக்கிறேன். परमेश्वर के नाम से मैं तुझ पर जय கர்த்தருடைய पाता हूं। நாமத்தை சொல்லி அவன் ஜெயித்தான். परमेश्वर के नाम को बोलकर उसने विजेता को இன்னைக்கு पाया। சுவிசேஷத்து போகும்போது आज सुसमाचार के अंदर जाते समय கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. परमेश्वर के नाम को ऊंचा வேற उठाइए யாரை பற்றியும் பேச வேண்டாம். और किसी के बारे में बात नहीं करना, கர்த்தருடைய நாமத்தை மட்டும் சொல்லுங்க. केवल परमेश्वर के नाम को बोलना है। அங்க விடுதலை வரும். वहां पर छुटकार मिलेगा। அந்த பெலிஸ்திய ஜனங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாவலன் யார் அப்படினா फेलिसी लोगों के लिए एक सुरक्षा कौन है? அன்னைக்கு கோலியாத் தான் இருந்தான். उन दिनों में गोलियात था, ஆனா அந்த கோலியாத்தை முறியடிச்சான். लेकिन गोलियात को उसने मार गिराया। பலவானை முந்தி கட்டி போட்டான். उस बलवान को पहले बांध दिया அவங்களுடைய ஜனங்களை சூறையாடினான். और उसके लोगों को मार गिराया। அவங்களுடைய ஜனங்களை முறியடித்தான். और उसके लोगों को मार गिराया। இன்னைக்கு நமக்குள்ள எப்படி இருக்குது? आज हमारे अंदर कैसा है? சுவிசேஷ பணியில இந்த காரியம் இருக்கணும். सुसमाचार के सेवा के अंदर इन चीजें होना சுவிசேஷத்துக்குள்ள चाहिए। போகும்போது सुसमाचार के अंदर அந்த जाते समय கிராமத்தை குறித்தான ஒரு வாஞ்சை, उस गांव के बारे में एक दिलचस्पी। இன்னைக்கு நீங்க அப்ப உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இருக்குதா? आज आपके अंदर वो दिलचस्पी है ஜெபம் क्या? பண்ணுங்க. प्रार्थना कीजिए, கர்த்தாவே எனக்கு அந்த வாஞ்சையை தாங்கப்பா. हे प्रभु उस दिलचस्पी को दीजिए। எனக்கு ஏதாவது ஒரு ஊரை சொல்லுங்கப்பா. मुझे कोई गांव को दिखाइए, எனக்கு கிருபை செய்யுங்க. मुझे अनुग्रह कीजिए। எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் இருக்குது. मुझे एक चीज याद है, கர்த்தர் எனக்கு ஒரு கிராமத்துக்குள்ள போக சொல்றாரு. परमेश्वर मुझे एक गांव में जाने के लिए எனக்கு कहता அந்த है கிராமத்துல யாரும் தெரியாது. और मैं उस गांव के अंदर किसी को नहीं जानता। இப்போ எனக்கு ஒரு சிலவங்க தெரியும். अभी मुझे कुछ लोग मालूम ஆனா है, முந்தி எனக்கு தெரியாது. लेकिन पहले कोई नहीं है। அது கோயம்புத்தூர்ல துடிலூர் அப்படிங்கிற பகுதி. और कोयम्बतूर के अंदर तुडीर नाम का जगह, அது நான் பொள்ளாச்சியில இருந்து அங்க டிராவல் பண்ணி அங்க போறேன். मैं पोल्लाची से यात्रा करके वहां पर जाता हूँ। மேட்டுப்பாளையம் போற ரூட்ல இருக்குது. वो मेटुपालयम जाने के रास्ते में है। ஜெபம் பண்ணிட்டே போறேன் பஸ்ல. प्रार्थना करके जा रहा हूँ बस में। கர்த்தாவே அந்த கிராமத்துல நீங்க கிரியை செய்யுங்க. हे प्रभु उस गांव के अंदर आप काम कीजिए। அங்க இறங்குற அந்த கிராமத்துக்குள்ள उस गांव के अंदर उतरता हूँ। கர்த்தர் என் மனசுல ஒரு பேரை கொடுத்தா. परमेश्वर ने मेरे मन के अंदर उस नाम को दिया। பாருங்க அது அந்த காரியங்களை பெற நான் சொல்றேன். उन चीजों को मैं बाद में बताता இந்த हूँ। பேரை கொடுத்த பிறகு इस नाम को देते ही வில்லியம் அப்படிங்கிற பேரை கொடுத்தா. विलियम नाम को दिया। நான் அந்த கிராமத்துக்குள்ள ஜெபம் பண்ணிட்டே போறேன். मैं उस गांव के अंदर प्रार्थना करते जा रहा हूँ। நைட் 7 மணிக்கு இறங்குனேன். रात को 7 बजे उतरा। 2 மணி நேரம் பிரேயர் வாக் பண்ணிட்டே இருக்கிறேன். 2 घंटा प्रेयर वॉक कर रहा था। 9 மணி ஆயிட்டு. 9 बज गया இன்னும் எனக்கு ரிட்டர்ன் போறதுக்கு மனசு இல்ல. और दोबारा लौटने का मेरा मन नहीं कर रहा है। அசுத்தாவிகளை கட்டுறேன். सारे अशुद्ध आत्मा को बांधता हूँ। கர்த்தர் வியாதி உள்ள ஜனங்களுக்கு விடுதலை தாங்க. हे प्रभु बीमार लोगों को छुटकार दीजिए। ஜெபித்துக் கொண்டே நடந்து கொண்டு இருக்கிறேன். उसको प्रार्थना करते ही चल रहा हूँ। ராத்திரி 9 மணிக்கு ஒரு பேருக்கு எனக்கு ஒரு ஸ்கூல் பேர் வந்தது. और रात को 9 बजे जो है एक स्कूल का नाम दिखाई दिया, வில்லியம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லி. विलियम मेट्रिकुलेशन स्कूल। அப்ப நான் யோசிக்கிறேன். तब मैं सोचता हूँ நைட் 9 மணி ஆயிட்டு. रात 9 बज गया। ஒருவேளை வாட்ச்மேனுக்கு நம்ம ஜெபம் பண்ண வேண்டி இருக்கும் போல. हो सकता है उधर के वॉचमैन के लिए प्रार्थना जरूरत होगा। போய் அந்த கேட்டை தட்டுறேன். जाकर उस गेट में खटखटाता வாட்ச்மேன் हूँ। வந்தாரு. वॉचमैन आया। அவங்கிட்ட நான் சொல்றேன் நான் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன். उनसे मैं कहता हूँ कि मैं ऐसा सेवा कर रहा हूँ, உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். आपके लिए प्रार्थना करने के लिए आया हूँ ऐसा बोला। உடனே அவர் போய் तुरंत वो जाकर அந்த ஸ்கூல் ஓனரை கூட்டி வந்தாங்க. वो स्कूल के ओनर को लेकर आए। அவங்க நீ மேல அவங்க வீட்டுக்கு கூட்டி போனாங்க. वो मुझे अपने घर ले गए। நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். मैं वहां पर बैठे हैं உட்கார்ந்துட்டு இருக்கப்போ ஒரு செய்தி கொடுத்தேன். और वहां पर एक संदेश दिया। ஏனோக்கை குறித்து ஒரு செய்தி கொடுத்தேன். एनोक के बारे में एक संदेश दिया। கொடுத்துட்டு நாங்க ஜெபிக்கும் போது और देखकर प्रार्थना करते समय அந்த ஸ்கூல் ஓனர் அலாரம்ஸ்டாங்க. वो स्कूल के व्यक्ति जो है वो रोने लगे। எங்களை நாங்க நின்னுட்டே இருக்கிறோம், அழுதுட்டே இருக்கிறாங்க. वो हम खड़े हैं वो रो रहे हैं। அப்புறம் நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம். फिर हम बैठ गए। அவங்க அழுது முடிச்ச உடனே அவங்க சொன்னாங்க, वो रोकर खत्म होने के बाद बोले, நிச்சயமாவே கர்த்தர் உங்களை என்கிட்ட அனுப்பி இருக்கிறாரு. जरूर परमेश्वर ने आपको मेरे पास भेजा है। வில்லியம்ங்கற பெயர் சொல்லி கர்த்தர் உங்களை என்கிட்ட அனுப்பினார். विलियम नाम बोलकर परमेश्वर ने आपको भेजा। இப்போ நீங்க ஏனோக்கு செய்தி கொடுத்தீங்க. अब आपने एनोक का संदेश दिया। என்னுடைய கணவன் பேரும் ஏனோக்கு தான். मेरा पति का नाम एनोक है। அவங்க திருந்துறதுக்காக நான் எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு वो இருக்கிறேன். बदलने के लिए मैं बहुत कोशिश कर रही हूँ। அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வரணும்னு சொல்லி எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு वो இருக்கிறேன். आत्मिक जीवन के अंदर आने के लिए मैं बहुत प्रार्थना कर रही हूँ। கர்த்தர் உங்களை எங்கள்ட்ட அனுப்பினார். परमेश्वर ने आपको हमारे लिए भेजा। இப்படி கர்த்தர் உங்களை அனுப்புவார். ऐसे परमेश्वर आपको भेजेगा। கிராமத்து சொல்லி அனுப்புவார். वो गांव को बोलकर भेजेगा। கவலைப்படாதீங்க. चिंता मत कीजिए। சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்போது सुसमाचार के सेवा को करते समय தைரியம் வேணும். वो धैर्य चाहिए। கர்த்தர் உங்களுக்கு பயத்தின் ஆவி அல்ல, परमेश्वर ने आपको भय का आत्मा नहीं, தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். धैर्य के आत्मा को दिया है। துணிச்சலோடு போணும். और बिंदास जाना है। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष देगा। சோ இன்னைக்கு வேற ஒரு மெத்தட்ல பார்த்திருக்கிறோம். आज और एक तरीका हमने देखा है। பலவானை
முந்தி நீங்க கட்டணும். बलवान को पहले बांधना है। உங்களுக்கு ஒரு கிராமத்தை குறித்தான வாஞ்சை வேணும். एक गांव के प्रति आपको प्यास चाहिए, தைரியத்தோடு போராடணும். धैर्य के साथ लड़ना है பலவானை முந்தி நீங்க கட்டணும். और बलवान को पहले बांधना है। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष देगा। நீங்க உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ये समझ गया होगा இன்னும் आपको, தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் और இருக்கோம். लगातार हम देखने वाले हैं। பாருங்க, இந்த நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிங்க. हमारे जीवन को परमेश्वर के लिए सौंप दीजिए। கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம். परमेश्वर का आगमन இந்த निकट நேரத்துல है। சுவிசேஷகர் வேணும். इस समय में सुसमाचारक चाहिए। இந்த உலகம் அழிந்து கொண்டு இருக்குது. ये संसार नाश हो रहा है, பாவத்தில் அழிந்து கொண்டு இருக்குது. पाप के अंदर नाश हो रहा है, பிசாசின் பிடியில இருக்கிறாங்க. शैतान के बंधन के अंदर है। அவங்களை விடுதலை பண்ணுகிறது யாரு? उन्हें कौन छुड़ाएगा? கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். परमेश्वर ने आपको चुना है, நீங்க தான் அதை செய்யணும். आप ही वो करना है। நீங்க ஜெபிங்க, आप प्रार्थना கர்த்தர் कीजिए, உங்களை வழி நடத்துவார். परमेश्वर आपको நம்ம चलाएगा। கண்களை மூடி ஜெபிப்போமா? हम प्रार्थना करेंगे क्या? கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. परमेश्वर के पास सौंप दीजिए। கர்த்தாவே, இந்த சுவிசேஷ பணிக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. हे प्रभु, ये सुसमाचार की सेवा के लिए मैं अपने आप को என்னை सौंपता हूं। ஆசீர்வதிங்கன்னு சொல்லி சொல்லுங்க. मुझे आशीष करो करके बोलिए। நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष करेगा। நம்ம ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்கள் எல் ஷடாய் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से प्रार्थना करते हैं। உம்முடைய அபிஷேகம் இந்த நேரத்துல கடந்து வரட்டும் அப்பா. आपका अभिषेक इस समय में उतर जाने दो இதை प्रभु। கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய அருமை பிள்ளைகளை, और तेरे बच्चे जो इसे सुन रहे हैं, சுவிசேஷ பணிக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை सुसमाचार के काम के लिए अपने आप को सौंपने वाले உம்முடைய बच्चों को அபிஷேகத்தால் நிரப்புங்க. अपने अभिषेक से भर दीजिए, தைரியத்தினால் நிரப்புங்க. धैर्य से भर दीजिए, பலவானை கட்டக்கூடிய பலத்தை கொடுங்க. और बलवान को बांधने का बल दीजिए। ஒரு நல்ல வீரனாக மாற்றுங்க. एक अच्छा वीर बनाइए। கர்த்தாவே, ஆசீர்வதிங்கப்பா. हे प्रभु, आशीष कीजिए। ஜனங்களை உம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க लोगों को तेरे पास ला कर देने के நீர் लिए அவங்களுக்கு உதவி செய்யுங்க आप கர்த்தாவே. उन्हें मदद कीजिए प्रभु। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हर किसी को आशीष दीजिए, தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். सारे जरूरतों को पूरा कीजिए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता, आमीन। आमीन।